கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டு சொல்கிறார், தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்பா, நீ என்ன வேண்டிக்கொள்றே, நீ வேண்டிக்கொள்ள முன்பாகவே கட்டளை நான் வெளியே கொடுத்துட்டேன் அப்படின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜபங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவர் சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா நாமே ஆராய்ந்து பார்க்கணும். தானியேலுடைய காரியத்தில் அவன் எப்படி இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, உணவில் கூட ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் வெறுக்கிற அந்த விக்கிரக காரியத்தில் அந்த உணவு கூட அவன் சாப்பிட விரும்பலை. அதுலேயும் அவன் தீர்மானம் எடுக்கிறான், அதில் கூட ஆண்டு நான் துக்கப்படுத்திடக்கூடாது, விக்கிரகத்தை வணங்குறதை புசிக்கக்கூடாது, விக்கிரக சம்மந்தப்பட்ட காரியத்தில் தலையிடக்கூடாது. அப்போ அந்த உணவு காலத்தில் கூட தீர்மானம் எடுத்து அதில் ஆண்டருக்கு வைராக்கியமாக இருக்கிறான் பார்க்குறோம். அதே போல் ஜெபிக்கிற காரியத்துலேயும் அவன் எவ்வளோ குற்றம் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக பார்க்குறாங்க. ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய முகாந்திரமே இல்லை, வழியே இல்லை, எதுலேயுமே அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் சரி, வேத விஷயத்தில் நம்ம அவனை குற்றப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லி அந்த கட்டளை ராஜா கிட்டேருந்து வருது. அப்போ கூட அப்படி அந்த கட்டளையை மீறினா சிங்க கெவின்னு தெரிஞ்சு கூட என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் என் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி அதில் தீர்மானமாக இருந்தான். அதே போல் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியும் எப்போ அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாப்புலையும் அதே போல் 3 வேளையும் ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜபத்தில் நம்ம கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஜபிக்க மாட்டேன்றோம், நாளைக்கு ஜபிக்கிற ஆண்டவரே அப்படியே ஏதாவது ஒரு நம்ம தட்டி கழிச்சிடறோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட கரெக்டாக அந்த நேரம் தினம் 3 வேளையும் அந்த நேரத்தில் அவன் ஜபிக்கிறான், அந்த நேரத்தில் ஜபிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதே போல் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான் தானியேல். ஆண்டவருக்கு முன்பாக அவன் எல்லாவற்றிலுமே தன்னை தாழ்த்தினான் பார்க்குறான். அந்த தாழ்மை இருக்கிறனால தான் ஆண்டவர் அவனை உயர்த்துறார். நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தானியேலை போல இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாவற்றையும் பக்தி வைராக்கியமாக நம்ம இருக்கிறோமா, ஜபத்தில் வைராக்கியமாக இருக்கோமா, நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க எந்தகளுமே நம்மை குற்றம் பிடிக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா, நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நம்ம எடுக்கிற விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே ஆண்டவர் உடனடியாக கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா நம்மை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் சாட்சி கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா. எல்லாவற்றும் உமக்கு என்று ஒரு பக்தி வைராக்கியத்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் நமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.